தம்பி, இந்த முறையாவது வேலை கிடைச்சிருமாப்பா? எந்த ஸ்கில்லுமே இல்லாத உனக்கு எப்படி இந்த வேலையை கொடுக்கறது? எதுவுமே கற்றுக்காம எதுக்குடா இந்த இன்டர்வியூக்கு வரீங்க? தம்பி, எனக்கு வயசாயிட்டுப்பா. வர வர முன்ன மாதிரிலாம் வேலையே பார்க்க முடியலை. உனக்கு அக்கா வேற இருக்கா, அவளையும் கரை சேர்க்கணும். நீ இங்கே வேலை இல்லாமல் இருக்கா. என்னால் சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியலை. பார்க்குறவங்கெல்லாம் பையன் என்ன வேலை பார்க்குறான், பையன் என்ன வேலை பார்க்குறான்ட்டு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியலை. அவங்க கூட படித்தவங்கலாம் இப்போ நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. நீ எப்போதான்ப்பா வேலைக்கு போவா? எந்த ஒரு வேலையும் இல்லாத உன்னை நம்பி என் வீட்டில் உனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? என்னை கெட்டி கொடுத்தா இனி நீ கண்கலங்காமல் பார்த்துப்பேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன். நீ வேற பொண்ணை பார்த்துக்கோ. எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்த்துக்கலாம் குட்டி. தம்பி, சொல்லுமா. போன காரியம் என்னையா ஆச்சு? வேலை கிடச்சிட்டாயா? சரியா, நீ வீட்டுக்கு வாயா. அம்மா உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடியா? இது கதை அல்ல, என் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கும் நிகழ்வில் ஒரு பகுதி. இன்றைய காலகட்டத்தில் என்னை போன்று பல இளைஞர்கள் வாழ்க்கையே வேலைதான் என வேலையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். 90% ஆசைகள், கனவுகள், லட்சியம் எல்லாம் மறித்து போயின. வாழ்க்கை வாழ்வதற்கா? பணம்தான் வாழ்க்கையா? பணத்திற்காக ஆசைகளையும் லட்சியங்களையும் சிறிது சிறிதாய் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை ஒரு நாளும் விடுவதில்லை. என் நம்பிக்கைக்கு வெற்றி ஒரு நாள் வந்து சேரும். அதுவரை காத்திருப்போம்.